காலையில் எப்போதும் இட்லி, தோசை சாப்பிடுவது சலிப்பாக இருக்கிறதா? வீட்டில் தோசை, இட்லி மாவும் இல்லையா? கவலை வேண்டாம். வீட்டில் ஒரு கப் கோதுமை ரவை இருந்தால் போதும். அந்த கோதுமை ரவையைக் கொண்டு பொங்கல் செய்யலாம். இதுவரை நீங்கள் கோதுமை ரவையைக் கொண்டு உப்புமாதான் செய்திருப்பீர்கள். அதைக் கொண்டு ஒரு முறை பொங்கல் செய்து பாருங்கள், டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்வதென்பது குறித்து இதில் காண்போம். நீங்களும் இந்த பொங்கலை செய்து சாப்பிட்ட பிறகு அதன் சுவை எப்படி இருந்தது என்று கமெண்டில் குறிப்பிடுங்கள். பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், தண்ணீர் 4 கப், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி அரை இன்ச், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 2 கொத்து, உடைத்த முந்திரி 10 முதல் 15 வரை, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு சுவைக்கேற்ப, நெய் 1 டேபிள் ஸ்பூன். செய்முறை: முதலில் பாசிப்பருப்பை நீரில் 2 முறை கழுவிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வைத்து நீரை முற்றிலும் வடிகட்டவிட வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் 4 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து நன்கு கொதிக்க விட வேண்டும். ஒரு குக்கரை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடானதும் சீரகம், மிளகு சேர்த்து நன்கு பொரிய விட வேண்டும். பின்பு அதில் பொடியாக நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் உடைத்து முந்திரியை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். முந்திரியின் நிறம் லேசாக மாறத் தொடங்கியதும் அதில் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி பின் பாசிப்பருப்பை சேர்த்து 1 நிமிடம் வதக்க வேண்டும். அடுத்து கோதுமை ரவையை சேர்த்து நல்ல மணம் வரும் வரை வதக்க வேண்டும். பின் அதில் நன்கு கொதித்த சுடுநீரை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி குக்கரை 3 விசில் விட்டு இறக்க வேண்டும். விசில் போனதும் குக்கரை திறந்து நெய்யை ஊற்றி கிளறினால் சுவையான கோதுமை ரவா பொங்கல் தயார். கோதுமை ரவையில் இவ்ளோ விஷயம் இருக்கா தெரிஞ்சுக்கங்க. உடல் எடை குறைப்பில் கோதுமை ரவை உதவுகிறது. உடலில் இருக்கும் அதிக கொழுப்பை கரைத்து வெளியேற்றவும் செய்கிறது. அதிக அளவு நார்ச்சத்து, புரதம் மற்றும் வைட்டமின் பி நிறைந்துள்ளது. நீரிழிவு நோயாளிகளுக்கான சிறந்த உணவு பட்டியலில் கோதுமை ரவையும் உண்டு. குறிப்பாக சம்பா கோதுமை சர்க்கரையின் அளவை கணிசமாக குறைக்க செய்கிறது. கோதுமை ரவை ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. நாள் முழுவதும் உடலை ரீசார்ஜ் செய்து கொள்ள கோதுமை ரவை போதுமானதாகிறது. எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ரவை சிறந்தது. இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க செய்கிறது. எலும்பை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்கிறது. கோதுமை ரவை உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்கிறது. ரவையில் அதிகமாகவே செலினியம் சத்து இருப்பதால் இது தொற்று நோய்களை தடுக்க செய்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி உணவில் சேருங்கள். மற்றவர்கள் வாரம் ஒரு முறையாவது உணவில் சேருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.